இந்த மக்களுக்கு ஒண்ணுடா, இந்த விஜய் வருவா, இந்த விஜய் வருவா. நாம் தமிழர் கட்சி அவங்க போக வேண்டிய ரூட்டை இழந்துட்டு வேற ஏதோ ஒரு சம்மந்தமேல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு பெரிய மாற்றமா மக்கள் படிப்படியா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. வந்து ஒரு சின்ன ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 8% வாக்க கையில வச்சிருக்கு. வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கலினாலுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நல்லா வந்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரே பிரச்சனை இப்ப விஜய் 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 தான். அவங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு இப்ப விஜய் தான் பிரச்சனை. அவங்க ஏன் அரசியலுக்கு வந்தாங்க, அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ் என்ன, இந்த தமிழ்நாட்டை அவங்களோட விஷன் என்ன, இது எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு விஜய் 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 டிவிக்கே தற்குறிக டிவிக்கே அது இதுன்னு விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தா இது என்னது? இது உண்மையை ஒருத்தர் வந்து எலெக்ஷன்ல என்ன பெர்சன்டேஜும் தெரியாத ஒரு வாக்கு, எவ்வளவு எம்எல்ஏ ஜெயிச்சாலும் தெரியும், எதுவுமே தெரியாது. ஒருத்தர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். வரும்போது நீங்களே வர வைத்தீங்க, தம்பி வரட்டும் எல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பெரியார கொள்கை தலைவராக ஏத்துட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால நீங்க ஹேட் பண்றீங்கிறீங்க. நீங்க தமிழ்நாட்டை பெரியாரா பிரச்சனை உயிரோட கூட இல்லை. பாஸ்ட்லாம் வந்து அவர் நிறைய தமிழுக்கு அகேன்ஸ்டா பேசியிருக்காரு, தமிழை பத்தி கேவலமா பேசியிருக்காரு, திட்டியிருக்காரு. அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குதான். அதை திராவிட கட்சிகள்லாம் அதை பத்தி பேசாம மறைச்சு அவரை வேற மாதிரி ஒரு ஆளா மட்டுமே சித்தரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான், ஒத்துக்கிறேன். பட் அதுக்கு இப்ப நேரமா? இப்போ அடுத்த எலெக்ஷன்ல நீங்க வரீங்க, நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு வந்து விஜய திட்டலையும் பெரியார் திட்டலையுமா அது உங்களுக்கு போட்டு வைக்கும் போது டிவிக்கு தொண்டர்களை போட்டு தற்கூறிங்கிறது அதுங்கிறது எவன் எடுத்தோன்னு அப்படியே அறிவுஜீவியா மாறிடுறான் இந்த உலகத்துல. எல்லாரும் படிக்கணும், படிக்கிறாங்க, தெரியலன்னா தெரியாதவங்க படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா ரசிகர்ஸை போட்டு இருந்தாங்க, இவ்வளவு நேரம் அவங்க வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் நிறைய பேர் அரசியல் கத்துக்கணும்னு அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்கள்ட்ட கொண்டு போய் மைக்க நீட்டினா அவன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து தளபதி தளபதி அப்படிதான் சொல்லுவான். ஏன்னா எல்லாருமே அரசியல் படுத்திருக்க மாட்டாங்கல்ல. எந்த ஒரு கட்சிகளும் அந்த அந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இளைஞர்களை அரசியல் படுத்தணும்னு சொல்லி ஆண்ட கட்சிகளும் எதுவுமே அதை அவங்க பண்ணவே இல்லை. ஸோ இப்பதான் வந்து வராங்க, ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ் ஒன்று வருது யங்ஸ்டர்ஸ்ல. அவங்க கத்துக்கிறாங்க, பாக்குறாங்க, நடக்கிறதெல்லாம் பாக்குறாங்க, போக கத்துப்பாங்க. உங்களை மாதிரியே எல்லாம் பலம் நின்று கொட்ட போட்டுருக்க முடியுமா? அவங்களும் கத்துப்பாங்க. எனக்கெல்லாம் வந்து உண்மையாவே சொல்றேன், நாம் தமிழரோட வந்து வாக்குறுதிகள் அவங்க கட்சியோட அந்த பிடிஎஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். உண்மையாவே நான் சொல்றேன், சூப்பரா இருக்கும். ஒரு உலக அரசியல் அளவுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும் அவங்களோட வாக்குறுதியில. அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது வந்து குளோபல் பாலிடிக்ஸ் தான் கிட்டத்தட்ட அவங்க பண்ணணும்னு நினைக்கிறது. அவர் சீமான் அவர்கள் பேசுறது ரொம்ப ஹார்ஷா, அவர் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஸ்டா பேசுவார். ஏன்னா களத்துல இறங்கி போராடுறவங்களுக்கு அந்த கோவம் இருக்கும். ஆனா அப்படி பேசுறது அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி பேசின அரசியல், மாற்று அரசியல், அந்த உலக அரசியல், அந்த இயற்கை அரசியல் எல்லாமே சொல்றேன். எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பேசினது கிடையாது, எந்த ஒரு அரசியல் தலைவருமே பேசினது கிடையாது. எல்லாருமே வந்து அடுத்தவங்க குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு அவன் இதை பண்றான், அவன் இதை பண்றான், அதை மட்டுமே தான் பேசுவாங்களே தூத்துட்டு நான் வந்தா என்ன பண்ணுவாங்கிறத விஷயம் யாருமே கரெக்டா சொல்ல மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களா இருக்கட்டும், அவங்களோட தொண்டர்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றாங்க. அதை கரெக்டா பேசுவாங்க அவங்க அரசியல் என்னங்கிறது. நீங்க விஜய் ஃபேனா இருக்கலாம், அஜித் ஃபேனா இருக்கலாம், நீங்க டிஎம்கேவா இருக்கலாம். ஆனா அவங்களோட ஸ்பீச்சுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கவே மாட்டீங்க. நான் வந்து அந்த அபியூசிவ் ஸ்பீச்சுக்கெல்லாம் நான் வரல. இப்ப சமீபமா போயிட்டு இருக்க ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அதுக்கெல்லாம் வரல. நான் ஒரு நார்மலான ஒரு மேடை பேச்சுல அவங்க பேச்சுல அந்த உணர்வு, அந்த தமிழ் உணர்வு, அந்த தமிழ் தேசியம், அதெல்லாம் வந்து பிளஸ் அந்த அரசியல், அந்த பாலிடிக்ஸ், உலக அரசியல், நான் வந்தா என்ன பண்ணுவேன், நான் வந்து அதை ப்ராக்டிக்கலா நான் எப்படி படுத்துவேன், இயற்கை விவசாயத்தை நான் எப்படி முன்னெடுத்துவேன், ஒரு வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்குவேன், ஸ்கூல் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம என்ன லட்சணத்துல இருக்கு ஃப்ரீயா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன், மருத்துவத்தையும் எஜுகேஷனையும் நான் ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படிங்கிற எத்தனையோ விஷயம் ப்ராக்டிகலி பாசிபிளான விஷயத்த தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கம்ப்ளீட்டா அவங்க ட்ராக்கை லாஸ்ட் பண்ணி விஜய் 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 ஹார்ட்ல லேப்டாப் தனுஷ் தனுஷ் தான் அடிக்கணும். அந்த மாதிரி எனக்கு விஜய் விஜய் தான் அடிக்கணும், விஜய் 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 அப்படி இரிட்டேஷன் ஆகுது. ஏன்னா விஜயை போட்டு திட்டக்க நீங்க அவசியம் பண்ணிருக்கீங்க. எத்தனை வருஷம் 2010 இருந்து உட்காந்துருக்கீங்க. 10 வருஷம் 11 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சு வந்து இத்தனை தொண்டர்கள் எல்லாம் உருவாக்கி, இத்தனை இளைஞர்களை உருவாக்கி, தமிழ் தேசியம் பேசி அப்படி வந்த ஒரு கட்சி இன்னைக்கு விஜய் 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 போட்டு விஜயை போட்டு தேவையாம அடிச்சிட்டு அதை அடிக்கிறது தான் நீங்க உருவாக்குனீங்களா அந்த கட்சி? எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு நாம் தமிழர்கிட்ட. தமிழ் இனத்தோட தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த பேரை இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு, மூகே கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துற மிக முக்கிய காரணம் சீமான் அவர்கள் தான், நாம் தமிழர் கட்சிகள் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நடந்தவங்க தெரியும் 2009 எவ்வளவு ஒரு பேரழிவு ஈழத்தமிழருக்கு, நம்ம தமிழர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு மேக்ஸிமம் அது தெரியாது. கொஞ்சம் ஏர்லி 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை கொண்டு போய் சேர்த்துனவர் ஒரு மேல பல விமர்சனம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் ஐடியாலஜி ரீதியா தமிழ் தேசியம் பேசுற ஒரே கட்சி அது ஒண்ணுதான். மற்ற கட்சிகள்லாம் திராவிடம்னு ஒண்ணு பேசுவாங்க, இல்ல மதத்தை வச்சு ஒண்ணு பேசுவாங்க. தமிழ் மக்களுக்கு தமிழ்னு பேசினா எனக்கு தெரிஞ்சு ஒரே கட்சி அதான் இருக்கு இப்போதைக்கு, அதான் இருந்துச்சு. ஆனா இப்போ கம்ப்ளீட்டா ட்ராக் லாஸ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலும் அவ்வளோ ஒரு பொலிட்டிக்கலி நாலேஜ் உள்ள தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ நாலேஜ் உள்ள தொண்டர்கள் இறங்கி வேலை செய்யறாங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்க நாம் தமிழர்னா சும்மா ஆமக்கறி அது இதுனோட எல்லாம் ட்ரோல்ல முடியும். பட் இன்னைக்குமே வந்து ஆட்சிக்கே வராம நான் சீமான் அவர்களுக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்க மாட்டேன். அதோட தொண்டர்கள்
எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இன்னைக்கு நாட்டுல நீங்க என்ன ஒரு தப்பு நடந்தாலும் முதல்ல அதுக்காக போராடுறது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தான் இருக்காங்க. நான் சீமான சொல்லல, அந்த கட்சியை சொல்றேன். அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா, அவ்வளவு பொலிட்டிக்கலி கரெக்டா அப்படி இருக்காங்க. அது உண்மையாவே அந்த ஃபோர்ஸ் யார்ட்டும் இல்ல. இந்த டிவி கிட்ட இருக்கு. பிளஸ் அவ்வளவு நாலேஜ் அவங்கள்ட்ட இல்ல. எனக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா நாம் தமிழரோட தொண்டர்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. பயங்கரமான ஒரு தெளிவான ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு வந்துருந்தாங்க. முக்கியமா யங்ஸ்டர்ஸ், அடுத்த ஜென்ரேஷன், வரப்போற ஜென்ரேஷன், அவங்கள்ட்ட அந்த விதையை விதைச்சிட்டு இருந்தாங்க, தமிழ் தேசிய விதையை. சரி, ஒரு கவுன்சிலர்லாம் வந்து மலையை போட்டு வெட்டி குவாரியில எல்லாம் கடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 8 வழிச்சாலை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சி. இந்த மாதிரி எத்தனையோ நான் சொல்லிட்டு போவேன். நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ அவங்க எடுத்திருக்க ரூட் ரொம்பவே பெஸ்ட். நிறைய பேர் சொல்றாங்க அவர் சிஎம் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி மாறிட்டாரு, அவர் பெட்டி வாங்கிட்டாரு, அது இதுன்னு 1000 சொல்றாங்க. நான் அதுக்கெல்லாம் வரல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் வாங்கியிருக்காரா கீழ்காரெல்லாம் நம்ம அதெல்லாம் கரெக்டா சொல்ல முடியாது. பிளஸ் அவங்க ஏன் விஜயை டார்கெட் பண்றாங்கிறது எனக்கு ஒரு புரிதல் என்னன்னா, இப்ப வந்து நாம் தமிழர் வந்து விஜய் அட்டாக் பண்ணலன்னா அது விஜய்க்கு பிளஸ் ஆயிடும். ஏன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா டிஎம்கேவை அட்டாக் பண்ணி தான் எல்லா பார்ட்டிஸும் வராங்க ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லா கட்சியும் இருக்கு இப்போ கரெக்டா. அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் வந்து பயங்கரமான ஒரு ரைஸா வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்களும் வந்து டிஎம்கே மட்டுமே அட்டாக் பண்ணா எல்லாரும் மாதிரியும் அது வந்து டிவிகே தான் ப்ளஸ் ஆகும். ஏன்னா இதான் புதிய கட்சி. ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க டிஎம்கே வேணும்னா டக்குன்னு புதுசா வந்திருக்க விஜய் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழருக்கு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த தமிழ் தேசியம் பேசுறது தமிழ் தேசியம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா வருவாங்க. இல்லைன்னா அவ்வளவு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்ல, ஆனா எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னா டக்குன்னு இவரு டிஎம்கே வழக்கம் போல அகேன்ஸ்டா பேசினாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாற்ற சக்தி வேணும்னு சொல்லி எல்லா பக்கமும் சொல்றாங்கன்னு சொல்லி விஜய்க்கு தான் வருவாங்க. ஏடிஎம்கேக்கும் போயிருவாங்க ஒரு சில பேர். ஏன்னா காலங்காலமா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதான் பண்ணுவாங்க. இந்த கட்சியிலாம் இந்த கட்சி. ஸோ அந்த ஒரு சின்ன ஆடியன்ஸ் அங்கே போயிடும். மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ், பெரிய ஆடியன்ஸ், அந்த மாஸ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்துடும். ஸோ அதுவாலேயே இது ஒரு டாக்டிக்ஸா கூட இருக்கலாம். பட் இந்த டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. உங்களோட அரசியல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. 35 லட்சம் வாக்கு வந்திருக்கு. அந்த 8% வந்து ஒரு 12% 10% மாறணும். அந்த 8% 4% ஆயிடக்கூடாது. இப்பெல்லாம் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. உன்னால பெரிய நம்பிக்கை இருக்கு எல்லாத்துக்கும். ஸோ இது இப்படி போயிட்டு இருந்ததுன்னா அது நாம் தமிழருக்கு ரொம்பவே ஃபர்ஸ்டா தான் போய் முடியும். ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கட்சியா நான் பார்க்குறேன். ஒன் ஆஃப் த கட்சியில நான் இந்த கட்சியும் நான் பார்க்குறேன். இந்த கட்சியோட வாய்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா ஒரு தமிழனை அடிச்சா அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு இங்க யாருமே கிடையாது. அரசியல் பண்றதுக்கு எல்லாருமே இருக்காங்க. ஈழத்தில் தமிழர் செத்தானா அவனுக்கு குரல் கொடுக்கறதுக்கு இங்க யாரும் இல்லை. யாரும் ஹெல்ப் பண்ணல. ஆந்திரால தமிழனை சுட்டு கொண்டாங்கன்னா தமிழனுக்காக குரல் கொடுக்கறதுக்கு இந்த எந்த கட்சியும் இல்லை. கர்நாடகால தமிழனை போட்டு அடிச்சாங்கன்னா தமிழனுக்காக நிக்க இங்க தமிழ் தேசியோட கட்சி எதுவும் கிடையாது. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கட்சி இப்படி ஃபிளாப் ஆகி வேற ட்ராக்ல இப்படி போயிட்டு இருக்கிறது பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகுமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. பேசுறது நம்ம கடமை. நம்ம என் ஒப்பீனியன் ஒரு மக்களா நான் பாக்குறேன். ஒரு தமிழ் பற்றுள்ள ஒரு ஆளா நான் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த ஒப்பீனியன் என்னமோ நான் அதை சொல்லிடுறேன். இனி என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போம். வாழ்க தமிழ்.